எங்க இருக்கணுமோ அங்க மட்டும்தான் இருக்கணும். எங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லையோ அங்க நம்ம இருக்கக்கூடாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க எல்லாருமே கல்யாண வீட்டுக்கு போயிருப்பீங்க. கல்யாண வீட்டுல மாப்பிள்ளை பொண்ணு தாலி கட்டுறதுக்கு உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த கல்யாண மேடையில் இன்னும் யார் யார் இருக்கலாம்? பையனோட அப்பா அம்மா, பொண்ணோட அப்பா அம்மா, தாத்தா பாட்டி இருந்தா, இல்ல தாத்தா பாட்டியை இருக்க விட்டா இருக்கலாம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், மற்றவங்களுக்கெல்லாம் அங்க என்ன வேலை? மந்திரம் சொல்றதுக்கு ஒருத்தர் வேண்டி இருக்கு, சரி இருக்கட்டும். ஒரு 7 பேர் 8 பேருக்கு மேல அந்த கல்யாண மேடையில் அவசியமே கிடையாது. ஆனா நம்ம ஊர் கல்யாணத்துல பாருங்க, 20 பேர் 30 பேர் அந்த இத்தனோண்டு மேடையில நெளிஞ்சு திரிஞ்சு இப்படி போய் அப்படி போய். ஒரே காரணம், கல்யாண மேடையில் அவங்களுக்கு ஒன்றும் வேலை கிடையாது. ஆனா அந்த வீடியோல தொடர்ந்து விழலாங்கிற ஒரே ஒரு நப்பாசைக்காக அவசியம் இருக்கோ இல்லையோ ஒரு 20 பேர் அந்த மேடையில் நிற்பாங்க. புரோகிதர் திடீர்னு தேங்காய் அப்படின்னு கேட்பார். யாரும் படி இறங்கி போய் தேங்காய் எடுத்துட்டு வர மாட்டான். இவன் அவனை பார்த்து தேங்காம்பா, அவங்க அவங்கள பார்த்து தேங்காம்பாங்க, அவங்க இவங்கள பார்த்து தேங்காம்பாங்க. தேங்காய் எடுக்கிறதுக்கு யாரும் போக மாட்டாங்க. ஆனா அங்கேருந்து சத்தம் போடுவாங்க. சத்தமும் எப்படி போடுவாங்க தெரியுங்களா? கெட்டி மேளத்தை விட அதிகமா குரலை ஒசத்தி சத்தம் போடுவாங்க. இவ்வளவு அநாகரிகம் அங்க தேவையா? இவ்வளவு கூச்சல் அங்க தேவையா? மாப்பிள்ளை பொண்ணு அவங்க இல்லாமே இனிமே கல்யாணம் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, ஏதோ அதுக்கு சாட்சிக்கு அப்பா அம்மா புரோகிதர் முடிஞ்சு போச்சு. மற்றவங்களாம் கீழே உட்காந்து பார்க்கலாம். அவசியம் இருக்கோ இல்லையோ பெரியம்மா சித்தி அத்தை எல்லாருமா அப்படி உள்ள பூந்து. மன்னிச்சுக்கங்க, நாம் இருக்க வேண்டாத இடத்தில் இருப்பதை விட அநாகரிகமான விஷயம் இந்த உலகத்தில் வேறு இருக்க முடியாது. இப்ப நான் யாரு, என் ரோல் என்ன, நான் இங்க என்ன வேலை செய்யறதுக்காக வந்திருக்கிறேன், நான் என்ன பண்ணணும்? நாங்க ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணோம். நான் கவுண்டம்பாளையத்தில் குடியிருந்த போது இந்த கும்பாபிஷேகத்துக்கு நன்கொடை கொடுக்கறவங்க அன்னைக்கு வந்து கொடுப்பாங்க. ஒருத்தரை சேர் போட்டு உட்கார வச்சு நீங்க வர்ற நன்கொடை எல்லாம் வசூல் பண்ணுங்க. அன்னைக்கு தான் சில பேர் வாழைக்காய் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பான், இலை வாங்கி கொண்டு வந்து கொடுப்பான். மத்தியானம் அன்னதானம் பண்ணணும். ஒருத்தரை உட்காத்தி வச்சு நீங்க பாருங்க, உட்காத்தி வச்சிருக்கிறோம். ஆனா அவர் என்ன பண்றாரு, ரொம்ப பக்தி மீதூர நேரா கும்பாபிஷேகத்துல கரைஞ்சிட்டார். உள்ள யாகசாலையில அங்க இங்க எல்லா இடத்துலயும். நான் அவரை கேட்கிறேன், ஏன் சார் நீங்க அங்க உட்கார்ந்து இருந்தா தானே இந்த வர்றதை வசூல் பண்ணி இன்னைக்கு செலவுக்கு பார்க்க முடியும், ஏற்பாடு பண்ணணும், ஏன் வந்தீங்க? அவர் என்ன கேட்ட கேள்வி, நீ யார் எனக்கு எஜமானா பாசா? நான் எங்க இருக்கணும் நீ முடிவு பண்றதான்? நான் சொன்னேன், அப்படி இல்லை, நாம என்ன வேலை பிரிச்சுக்கிட்டோம். நீங்க இந்த வேலையை பிரிச்சுக்கிட்டீங்க, நான் இந்த வேலையை பிரிச்சுக்கிட்டேன், அவர் அந்த வேலையை பிரிச்சுக்கிட்டார். நம்ம எதை ஏத்துக்கிட்டோமோ அந்த வேலையை பெர்ஃபெக்டா பாக்குறதுக்கு நம்ம அங்கதான் இருக்கணுமே ஒழிய நம்ம இருக்க வேண்டாத இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறது நம்முடைய கௌரவத்துக்கு இழுக்கு, காரியத்துக்கு எடுத்துடும். இந்த ரியலைசேஷன் அப்படிங்கிறது இந்த சொசைட்டில வரல. இது எல்லா இடத்துலயுமே வரல. நான் யாரு, என் ரோல் என்ன, நிஜமாவே என்னுடைய வேலை என்ன? யாரையோ பத்தி கவலைப்படுறோம், நம்மளை பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம். இதை